ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சூப்பரான சிக்கன் பிரியாணி காம்போ எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்ப்போம். இப்போ குக்கரில் 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கீங்க. அதில் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். தேவையான ஸ்பைசஸ்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ பெரிய வெங்காயம் 2 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிடலாம். பிரியாணிக்கு எப்போயுமே வெங்காயம் நல்லா கலர் சேஞ்சு பொன்னிறமாக வரணுங்க. இப்போ ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து அதையும் வதக்கிடலாம். பொன்னிறமாக வதங்கிடுச்சுங்க. இப்போ மீடியம் சைஸ் தக்காளி 2 எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். பச்சை வாடை போடுற அளவுக்கு நல்லா வதக்கிடணும். இப்போ மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன், பிரியாணி மசாலா 1 ஸ்பூன் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். பிரியாணி மசாலா வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணதுங்க. நல்லா வதங்கிருச்சு. இப்போ புதினாத்தலை கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இப்போ 1 கப் தயிர் எடுத்துருக்கீங்க, அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடணும். மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ சிக்கனை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். நான் சிக்கன் இன்றைக்கி 1 கிலோ எடுத்துருக்கேங்க. சேர்த்து மசாலோட பரட்டி விட்டியாச்சு. இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 3 கிளாஸ் அரிசி எடுத்துருக்கேங்க. அதுக்கு 5 கிளாஸ் தண்ணி சேர்த்துருக்கேன். ஏன்னா சிக்கனில் வேறு தண்ணி நிறையா விட்டுட்டு வரும். அப்போ நமக்கு சாதம் குழஞ்சிரும். ஏற்கனவே சீரக சம்பா அரிசி, அதனால் 5 கிளாஸ் அளவு சரியாக இருக்கும். இப்போ ஒரு கொதி வரட்டும். கொதிச்சிருச்சு. உப்பு காரம் செக் பண்ணிக்கிறலாம். நான் இந்த கிளாஸில் தான் எங்கள் அரிசி எடுத்திருக்கேன். 3 கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன். சீரக சம்பா அரிசி, பிரியாணி அரிசி சேர்த்து ஒரு கிளறி விட்டுக்கிறலாம். இப்போ குக்கரை மூடி போட்டு மூடிக்கிறலாம். ஒரு விசில் வரட்டும். ஒரு விசில் வந்துச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் குலையாமல் எப்படி இருக்குன்னு. நான் வெங்காய பச்சடி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். முட்டை வேக வச்சு தோல் உரித்து எடுத்து வச்சிட்ருக்கேன். தால்ச்சா, மட்டன் தால்ச்சா தாங்க. நான் தால்ச்சா வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கேன், லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ரசம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன், இதை தாளிக்க வேண்டியது தான். சேமியா பாயாசம் ரெடி ஆகிடுச்சு. அதில் பால் சேர்த்துக்கலாம். சேமியாவில் பால் பாயாசம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ சூப்பரான பிரியாணி வித் காம்போ ரெடி ஆயிடுச்சு சிக்கன் பிரியாணியோட. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.